nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டருடைய கிளினிக் அது எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இதுவும் ஒன்றும் இல்லையா? கண்டிப்பாக ஒன்று இந்த லோகோ பார்க்குறோம், நல்லா இருக்கு. இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் தனியாக இன்னொரு இடத்துல வாடகைக்கு வச்சுருந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமே ஒரு 5000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். எடுத்த உடனே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. நம்ம வந்து இது எதுக்குன்னா, நம்ம எம்பிபிஎஸ் வந்து அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரியை படித்தேன். அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி வந்து சார் தான் வந்து அவங்க அரசாங்கத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் கிடச்சிது. அதனால் தாத்தா கிட்ட கேட்டேன், எப்படியாவது ஒரு வாட்டி சாரை பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் திறந்ததுனால தான் நான் இன்றைக்கி டாக்டராக இருக்கேன், கண்டிப்பாக நம்ம தமிழக மக்களுக்காக உழைப்பேன். அது மாதிரி அவரை சொன்னார், ஃபாரின்லாம் ஓட்டிட மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் தொட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி. முதல் தமிழ் கடவுள் முருகர் காரணம் இருக்கா சார் இங்கே வைக்கணும்? முருகருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஒரு லிங்க் இருக்குது. ஐ ட்ரீட் காட் ஹீல்ஸ் நம்புவேன். அப்படின்னா என்னென்னா, நான் மருத்துவத்தை தான் வைத்தியம் தான் பார்க்குறேன், ஆனால் கடவுள் தான் அதை சரி செய்யறாரு அப்படின்றது. ஏன்னா நம்ம கொடுக்குற மருந்து எல்லாருக்குமே சரியாயிடுவாங்க அப்படின்றது நம்ம கையில் இல்லை. அது 1-2% ஆஃப் த கேசஸ் வந்து நெகட்டிவ் ஆகலாம், சில கேசஸ் வந்து வேறு மாதிரி மாறலாம். நிறைய பேர் வந்து ஏன் சார் லங்ஸ் ஆங்கிளில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷனாக வந்து இருந்தது. ஸோ ஒரு பல்மனாலஜிஸ்ட்டாக, ஒரு நுரையீரல் டாக்டராக வந்துட்டு இந்த சொசைட்டியை வந்து எப்படி வந்து லங் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றது நம்மளோட பெரிய ட்ரீமாக இருந்தது. நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, இல்லை நம்மளை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது நான் உண்மையாகவே ஒரு டைம் நான் வந்து எவ்வளோ என்னால் பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணேன். பட் அதை தாண்டியும் ஒரு ஹேப்பனிங் இருந்தது அப்படின்ற மாதிரி உண்டா? கொரோனா டைமில் வந்துட்டு ஒரு சின்ன பெண்ணு, 26 வயசு பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணு, அவங்க வந்து கொரோனா நிமோனியானால் வந்து அட்மிட் ஆனாங்க சார். நம்மக்கிட்ட அட்மிட் ஆனாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து வீட்டுக்கார் மட்டும்தான். ஒரு நாள் 2 நாள் ஆச்சு சார், இன்னும் அந்த பேஷண்ட் சரியாகலை, இன்னும் ஆக்சிஜன் கம்மியாகவே தான் இருக்குது. அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு டாக்டரை தாண்டி ஒரு மனிதராக வந்து நான் அந்த பெண் வந்து வென்டிலேட்டரில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கால்களை அமுத்தி நான் வந்து பேசினேன், உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாருமா, ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேன்றீங்க, ஒரு ஆக்சிஜன் போயிட்டுருக்கு கேட்க மாட்டேங்குது, கொரோனா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நிமோனியா ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ரெக்னென்ட் வேறு. இது பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் கைகளில் வந்து ரத்தம் சார். என்ன ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கர்ட் அப்படி ரிப் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிறாங்க சார். டெலிவரி எம்பிபிஎஸ்சில் நம்மளே நிறைய பண்ணியிருக்கோம். நானே குழந்தைய டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி பண்ணி பார்க்கும்போது குழந்தை வந்து இறந்து பிறக்கிறாங்க சார். சரின்ட்டு குழந்தைங்களுக்கு சிபிஆர் ஆரம்பிக்கலான்ட்டு அந்த தெரியும் இந்த உதவி, எமர்ஜென்சி உதவி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹார்ட் அங்கே நிற்குது, இசிஜி ஃப்ளாட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைய வச்சுட்டு அப்புறம் அம்மாவுக்கு சிபிஆர் கொடுத்துக்கிட்டு அம்மாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சிபிஆர் கொடுத்து போகிறாங்க சார். ஆனால் திருப்பி அந்த கொரோனாவோட ஸ்ட்ரெயின் வந்து அங்கே ஜெயிச்சிருச்சு, நான் தோற்றுட்டேன். வெளியே வந்து இவங்களுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கான், உழைச்சிக்கிட்டு இருக்கான், அவளை விற்றுட்டு கிட்னியும் தானம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த பையன்கிட்ட அந்த டாக்டர் எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, தோத்துட்டேன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண சுச்சுவேஷன் இல்லை சார். அப்போ அவன் கல் மண் எடுத்து போடுறான் மேலே. எனக்கு அதெல்லாம் வலிக்கவே இல்லை சார். அவன் அடிக்கிற கல்லோ மண்ணோ எனக்கு வலிக்கலை. ஏன்னா அவன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த பேஷண்ட்டோட கதையில நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் அடிக்கிறது எல்லாமே எனக்கு வலியாக தெரியல. அந்த அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 30-40 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சான் சார். கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னும் என் காதலை ஒழிச்சுக்கிட்டு இருப்பேன். நிறைய இளைஞர்களுடைய கனவு இந்த இடம். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இந்த இடத்துக்கு வந்து உட்காரு? கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்க தான் சார் செய்யுது. நிறைய பேருக்கோட அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அவங்க பசங்களை டாக்டர் ஆகணும்ட்டு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது தெரியும். ஆனால் இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுறதோட நம்மளுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் ரொம்ப முக்கியம் சார். ஸோ அந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா அப்பாவோட ஆசையை தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. உங்களுக்குலாம் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், 5th 6th நான் மேக்ஸில் ஃபெயில் சார். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக படிப்பேன். ஆனால் சயின்ஸில் மட்டும் 90, 100 வாங்கிக்கிட்டு இருப்பேன். ஆனால் மேக்ஸ்லாம் மைண்ட்லேயே ஏறாது, ஃபெயிலு. அப்போ வந்து எல்லா டீச்சர்ஸ்லாம் திட்டுவாங்க, எங்கே உருப்பட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 6வது 7வது அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த இந்த டாக்டர் சபரி அந்த 10th 11th வரும்போது என்னோட மெச்சூரிட்டி லெவலே வேறு மாதிரி டாப் கியர் எடுத்து போச்சு சார்.
இதே இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் சொல்ல வரேன். என்னை படிக்க வச்சது என்னோட ஒரு நண்பர். அவர் தான் அந்த 12th என்னை ரொம்ப கைட் பண்ணி எப்படியாவது டாக்டர் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை பயங்கரமாக படிக்க வச்சு ஊக்க வச்சார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் என்னோட மார்க் அதிகம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனால் டாக்டர் ஆக முடியும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப மனசு வலிச்சுது எனக்கு. ஆனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்புறம் நான் வந்து எம்டி பண்ணுறதுக்கு நான் வந்து நார்த்துக்கு போனேன். அங்கே போகும்போது அந்த டிபி விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்களை இன்வைட் பண்ணோம், சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்வைட் பண்ணிட்டு நான் எங்கள் ஹெச்ஓடி எல்லாருமே போகும்போது அந்த கதவை திறக்கும் போது ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க, வா சபரி என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் யாருன்னு பார்த்தா என்னை வந்து ட்ரெயின் பண்ண அந்த என் கூட படித்த என்னோட நண்பன் 12th அவங்க வந்து கலெக்டர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஐஏஎஸ் கலெக்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த மாதிரி பல்வேறு மாணவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தான், ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிறாங்க தான். ஆனால் அந்த டாக்டர் சீட்டுன்றது குறிப்பிட்ட சீட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே அந்த டாக்டர் கிடைக்காதுன்னும் போது என்னோட நண்பன் மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ரூட் எடுத்து அவன் ஒரு ஐஏஎஸ்ஸாக நான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு வெறித்தனத்தை நான் பார்க்குறேன். அதனால் எல்லா மாணவர்களும் இந்த மாதிரி இந்த வீடியோவை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தயவு செஞ்சு நீங்களும் வெறித்தனமாக ஆகுங்கன்றது நம்ம கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர் அவரை தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நிறைய முறை அவர் பேட்டியில் நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக, இது என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம், என்ன காரணம், இப்படியெல்லாம் பேசியிருக்கோம். பட் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இதுதான் இன்னைக்கு பார்க்குறதா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்டருடைய கிளினிக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாமா சார்? ஸோ அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இதுவும் ஒன்றும் இல்லையா சார்? கண்டிப்பாக ஒன்று இந்த லோகோ பார்க்குறோம், நல்லா இருக்கு, இதுதான் வைக்கணும் அப்படின்னு. அது எல்லாருமே அப்படி டிஃபால்ட்டாக வைக்கிறது தானா, இல்லை நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டு? இல்லை சார், எனக்கு வந்து பல்மனாலஜிஸ்ட், அதாவது லங் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது எம்பிபிஎஸ் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய லங் கேசஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய வருது. ஸ்மோக்கர்ஸ் பார்க்கும்போது எப்படி உங்களை வெளியே கொண்டு வரலாம், லங்ஸ் எப்படி பாதிக்கலாம், இந்த மாதிரி நிறைய திங்கிங் இருந்தது. நிறைய பேர் வந்து ஏன் சார் லங்ஸ் ஆங்கிளில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷனாக வந்து இருந்தது. அதே உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கொரோனா வந்து ஒரு புரட்டி போட்டுச்சு. ஸோ கொரோனான்றது உங்களுக்கு தெரியும், லங்ஸை பாதித்த ஒரு நோய். அப்புறம் பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு, ஸ்மோக்கர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பல்மனாலஜிஸ்ட்டாக, ஒரு நுரையீரல் டாக்டராக வந்துட்டு இந்த சொசைட்டியை வந்து எப்படி வந்து லங் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றது நம்மளோட பெரிய ட்ரீமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு லங்ஸுக்குன்னு நான் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா சில பேர் டாக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லாமே பார்ப்போம், சுகரும் பார்ப்போம், பிபியும் பார்ப்போம், தைராய்டை பார்ப்போம். அப்படி இல்லாமல் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் லங் கேர், அதாவது லங்ஸ் மட்டும்தான் நம்ம டார்கெட்ன்றது தான் நம்மளுக்கு எப்பயுமே. அதை மட்டும் தான் நான் பண்ணுறேன். சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு ரொம்ப நாள் சார். நான் ஆக்சுவலாக வந்து டாக்டர் ஆகணுன்றது வந்து இந்த 10th 11th என்னோட கனவு தான். ஆனால் அந்த எம்பிபிஎஸ் படிக்கும் போதே வந்து என்னே தெரியல, அந்த லங்ஸ் கேசஸ் தான் நான் நல்லா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கேசஸில் நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலும் வந்துட்டு தேடி தேடி படித்தேன், ஆன்சர் பயங்கரமாக பண்ணேன். ஸோ இன்டெரக்டாக வந்து அப்புறம் என்னோட ஃபைனல் இயரில் லாங் கேஸ் கூட வந்து ரெஸ்பிரேட்டரி தான் எனக்கு வேணும், லங் கேஸ் தான் எனக்கு வேணும், அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் டாக்டர் கிட்ட அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு தெரியாமல் ஒரு காதல் டெவலப் ஆகிடுச்சு சார். அந்த காதல் ஏன் வந்ததுன்னு தெரில, அந்த காதல் நல்லா டெவலப் ஆச்சு. அந்த காதல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த காதலியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுதான் இந்த எம்டி ரெஸ்பிரேட்டரி. ஓகே, ஸோ எம்பிபிஎஸ்ல ஏற்பட்ட அந்த காதலை எம்டி ரெஸ்பிரேட்டரின்ற காதலை வந்து கல்யாணம் பண்ணி அதோட தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், இங்கே ஆரம்பித்த ஒரு இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் தனியாக இன்னொரு இடத்துல வாடகைக்கு வச்சுருந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமே ஒரு 5000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். கொரோனாவில் வந்துட்டு ஒரு 1000 பேஷண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து, ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு மானிட்டரியை தாண்டி ஒரு பேஷண்ட் லைஃப் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. கல்யாணம் பண்ண அந்த காதலியை வந்துட்டு நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது தான் நம்மளோட போராட்டமாக இருந்தது. ஸோ நிறைய இடத்துல வந்து ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்ணுறது, பேசி பெட்டு வாங்கி தர்றது, இந்த மாதிரி வந்து மருத்துவ ஆங்கிளில் மட்டும் இல்லாமல் சமுதாய ஆங்கிள்லையும் பல விஷயங்கள் கோவிட்டில் வந்து பண்ணி பல பாராட்டுகளை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து லங்ஸ் இஸ் மை லைஃப். அதாவது ஒரு சின்ன கவிதை கூட சொல்லலாம். அதாவது அனைவரும் தன் காதலியை வைத்திருக்கும் இடம் இருதயம் அல்லவா, ஆனால் நான் காதலிப்பதோ என் லங்ஸ் அல்லவா. எனக்குள் அழகாய் பிரிந்து விரிந்திருக்கும் என் நுரையீரலே, உன்னை என் சிறிய இருதயத்தில் போற்றி அடைக்கிடலாமா. என் மூச்சாய் இருக்கும் முன்மூச்சு திணறினால் என் மூச்சு நின்றுவிடும் அல்லவா, ஏனென்றால் நீ என் காதலி அல்லவா. ஸோ இந்த மாதிரி பேசிட்டே போகலாம். நுரையீரல் பற்றி பல கவிதைகள் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு லங்ஸ் இஸ் மை லைஃப், ஐ லவ் மை லங்ஸ். இல்லை, உண்மைதான் சார். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, பட் யாருக்குமே அது பற்றின ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் போகிறது தான் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோம். பேசலாம் சார். நம்ம எடுத்த உடனே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி, எப்படி சார் இது? ஆக்சுவலாக வந்துட்டு எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. சார் வந்து ரொம்ப லக்கியான ஆள்.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் ஐயா பொறுத்த வரைக்கும் எங்கள் தாத்தா டிஎம்கே கட்சியில் இருந்தார். எங்கள் தாத்தா அவங்களுக்கு தெரியும், அவர் வந்து எல்லோ கலர் துண்டு போட்டார். நம்ம கட்சியில் அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்து இது எதுக்குன்னா, நம்ம எம்பிபிஎஸ் வந்து அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி வந்து சார் தான் வந்து அவங்க அரசாங்கத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் கிடச்சிது. அந்த சீட் அந்த கல்லூரிக்கு ஓப்பன் பண்ணதுனால தான் நான் டாக்டர் ஆனேன். சப்போஸ் வந்துட்டு அன்னைக்கு வந்து அந்த கல்லூரி ஓப்பன் ஆகலைன்னா என்னோட மார்க் வந்து 191.5 இருந்ததுக்கு வந்து எனக்கு கவர்மெண்ட்ல சீட் கிடைச்சிருக்காது. ஸோ அந்த இடத்துல அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி திறக்கும் போது ஒரு 100 சீட் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ தான் நான் வந்து அரசு மருத்துவமனையில் போயிட்டு ஒரு டாக்டராக போய் சேர்ந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் தேங்க்ஸும் கண்டிப்பாக வந்து கலைஞர் ஐயாக்கு தான் சொல்லணும். அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. அதனால தாத்தா கிட்ட கேட்டேன், எப்படியாவது ஒரு வாட்டி சாரை பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் திறந்ததுனால தான் நான் இன்னைக்கு டாக்டராக இருக்கேன், கண்டிப்பாக நம்ம தமிழக மக்களுக்காக உழைப்பேன். அது மாதிரி அவரை சொன்னார், ஃபாரின்லாம் ஓட்டிட மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை, எப்பவுமே ஒரு குசும்பு இருக்கும் இல்லையா அவர்கிட்ட. ரொம்ப பிரேவ், ரொம்ப நல்ல பிரெயினி. ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் 1000 அர்த்தம் இருக்கும், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து கலைஞர் ஐயா தான், அதில் டவுட்டே கிடையாது. அவ்வளோ பெரிய மாமனிதர் இப்போ நம்ம கூட இல்லைன்றது தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய லாஸு. பட் ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட அந்த பெற்ற ஆசீர்வாதம் ரொம்ப லக்கி மேன், அதான் சொல்கிறேன். அவர் தொட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி. இப்போ நீங்களே வந்து சார் வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக நம்ம ஒரு மூவி டாக்டரை தாண்டி இந்த மாதிரிலாம் ஆங்கிள் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஐயாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குன்றதெல்லாம் மாற்றிருக்கிறது. என்ன இயர் சார் இது? இது வந்து 2012 சார், 2012-13. 2008 வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறேன். 2013 வந்து முடிக்கிறேன். ஸோ முடித்த உடனே அந்த சர்டிஃபிகேட் கையில் வாங்கின உடனே டேரெக்டாக முதல்ல போனது வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் சாரோட ஐயாவோட வீட்டுக்கு தான் போனேன். தாத்தா கிட்ட பேசி முதல் சர்டிஃபிகேட் அவர் கையில் தான் வாங்கணும். ஏன்னா அவர் இல்லைனா எனக்கு இந்த சீட்டு இல்லை அப்படின்ற ஒரு நன்றி எனக்கு இருக்குது. ஸோ அந்த தமிழ்நாடு தான் என்னை திருப்பி அந்த டாக்டர் ஆக்கியிருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாடு விட்டு எனக்கு நிறைய துபாயில் டாக்டர்ஸ் கூப்பிடுறாங்க, வாங்கினாங்க. சவுதியில் கூப்பிட்டாங்க, யூகே சான்ஸ் இருந்தது, யூஎஸ் சான்ஸ் இருந்தது, எல்லா இடத்துக்கும் போகலான்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு கம்மி நார்மல் ரேட்டில் நம்ம செட்டப்பில் நம்ம தமிழக மக்களுக்கு நுரையீரலுக்கு என்ன சேவை செய்ய முடியும் அப்படின்றத ஒரு நோக்கமாக இருந்தது. ஏன்னா என்னை டாக்டர் ஆக்குனது வந்து தமிழ்நாடுன்னும் போது நம்ம தாய் மண்ணை நம்ம மறக்க முடியாதுல்ல. அதை வந்து ஐயாவும் அதை ஒரு வார்த்தையில் சொன்னார், ஃபாரின் கிரீன் ஓடிட மாட்டேன்ற மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் சொன்னார். அது நம்ம மைண்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தமிழ் மக்களும் சேவை தொடரும். இது 2013 டைமில் எடுத்தது. இப்போ 2 பேருமே இல்லை, எங்கள் தாத்தாவும் இல்லை, ஐயா தாத்தாவும் இல்லை. ஆனால் 2 பேரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றது இந்த பிளெஸிங் நம்மளை வழி நடத்துது. கண்டிப்பாக முன்னாடி வந்து முத்தமிழ் அறிஞர், இந்த முத்தமிழ் கடவுள், முதல் தமிழ் கடவுள் முருகர். கண்டிப்பாக காரணம் இருக்கா சார் இங்கே வைக்கணும்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகர் உங்களுக்கு தெரியும், தமிழ் கடவுள். அது மாதிரி எல்லாருமே வந்துட்டு இந்த ஏதாவது உடம்பு சரியாகணும் அப்படின்னு வேண்டும் போது முதல்ல சொல்கிற வார்த்தை வந்து முருகா எப்படியாவது என்னை காப்பாற்று. ஏன்னா முருகர்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புக்கும் பாட்டெலாம் போய் முருகருக்கு செலுத்துவாங்க. அந்த தகுடுலேருந்து அழகு குத்துறதுலேருந்து நம்ம ஊரோட வழக்கம் அது. ஸோ முருகர் எப்படியாவது உடம்பை நம்ம சரி செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஒரு லிங்க் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டினோட அடையாளம் ப்ளஸ் நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து முருகர் தான். ப்ளஸ் முருகர் ஹெல்த்துக்கு ரொம்ப லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வச்சது தான். மற்றபடி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு முருகர் இருக்கணும்டா என்ன தான் ஒரு வார்த்தை. ஆனால் நான் நம்புவேன்னா ஐ ட்ரீட் காட் ஹீல்ஸ்ன்னு நம்புவேன். அப்படின்னா என்னென்னா, நான் மருத்துவத்தை தான் வைத்தியம் தான் பார்க்குறேன், ஆனால் கடவுள் தான் அதை சரி செய்கிறாரு அப்படின்றது. ஏன்னா நம்ம கொடுக்குற மருந்து எல்லாருக்குமே சரியாயிடுவாங்க அப்படின்றது நம்ம கையில் இல்லை சார். அது 1-2% ஆஃப் த கேசஸ் வந்து நெகட்டிவ் ஆகலாம், சில கேசஸ் வந்து வேறு மாதிரி மாறலாம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து அந்த கடவுளோட பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா திடீர்னு வந்துட்டு என்ன மிராக்கல் வேணால் நடக்கலாம் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 70 வயசு தாத்தா வந்து பிழைக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச தாத்தா 2 நாளில் வீட்டுக்கு போன சரித்திரமும் உண்டு. அப்படின்னு இருக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நானே என்னடா மிராக்கல், எப்படி இந்த தாத்தா இப்படி ஆனார் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் ஐ வாண்ட் டு கீப் திஸ் பிளேஸ் பிளெஸ்டு. அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் என்னோட செட்டப் வந்து வச்சுருப்பேன். இல்லை, நீங்கள் அது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஏன்னா நாங்கள்லாம் திரைப்படங்கள் பார்த்து வளர்றோம். அதில் டாக்டர் சொல்கிறது எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டோம், இனி மீதியை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம காலங்காலமாக கேட்குறோம். நீங்கள் என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் பண்ணிட்டேன் என்னோட பெஸ்ட்டை, பட் இதுக்கு மேலே ஒரு நடந்தால் மிராக்கிள் நினச்சி நடந்த விஷயங்கள்? கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி வந்து 100 உதாரணம் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய கேசஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஒரு கேஸ் வந்து 75 வயசு ஓல்டு தாத்தா. அந்த தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மோக்கர் ப்ளஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி அக்வைர்ட் நிமோனியானும் போது லங்ஸ் ரொம்ப டேமேஜ்டு. அவர் வந்து ஆக்சிஜன் ரொம்ப குறைபாடு. இப்படி இருக்கிறவர் வந்து பிழைக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து என்னோட இதுவாக இருந்தது. நான் என்னோட வேலையை என்ன பண்ணேன்னா, அந்த தாத்தாக்கு ஏற்ற மாதிரி ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆக்சிஜன் தெரப்பி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1-2 டேஸ் போனேன். 1-2 டேஸ் லீவில் போயிட்டு நான் வந்து ஒரு வேலையாக வந்து வெளியே போக வேண்டியிருந்தது. இன்னொரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு என்னோட ஜூனியர்ஸ் கிட்ட அந்த வேலையை பண்ணிடுறேன். திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது நான் நினச்சேன் கண்டிப்பாக அந்த பெட்டு காலியாக இருக்கும், இந்த தாத்தா இந்நேரம் மொயிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அப்புறம் அந்த பெட்டு அதே மாதிரி காலியாக இருந்தது. என்னப்பாச்சு, எப்போ டிக்ளேரா சார்? அடுத்த நாள் அவர் எழுந்து உட்காந்துட்டார் சார். நான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. எப்படிடா அவ்வளோ பெரிய நிமோனியா? அப்படிடா
சார் ஒரு சிம்டம்ஸுமே இல்லை சார். 2 ஷாட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், பேஷண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்காரு. தாத்தா அடம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன், நல்லா இருக்கேன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 100, ஆனால் நான் பார்க்கும்போது ஆக்சிஜன் 70 கூட இல்லை. ஸோ எப்படி ஆக்சிஜன் இவ்வளோ SpO2 இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி இன்னும் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிமோனியா டக்குன்னு ஒரு 2 ஷாட் இன்ஜெக்ஷனில் சரியாகுமா? நம்ம சயின்டிஃபிக் படித்த பிரகாரம் அப்படி ஆகாத. 7 நாள்லேருந்து 10 நாள் நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டால் தானே பேஷண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுவும் ரெஸ்பான்ஸ் ஒரு 20-30% தானே. ஆனால் எப்படிங்கிற மிராக்கிள் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நான் யோசித்தேன், கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே ஒரு கடவுள் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதன்றது வேணும். அதை கடவுள்ன்றது முருகர் அப்படின்னு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கலைஞரையாவே ஒரு கடவுளான்றது தான் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா கூடயும் நம்ம ஃபோட்டோ இருக்குது. அந்த மாதிரி எல்லாரு கூடயும் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாரோட நம்மளோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இதுதான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உண்மையாகவே இட் இஸ் கால்டு மெடிக்கல் மிராக்கிள். கண்டிப்பாக சார், மெடிக்கல் மிராக்கிள்ஸ் ஆர் தேர். அந்த இடத்துல தான் நம்ம இடத்துல நம்மளோட ப்ரேயர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அது போடுறதுக்கு ரீசன் அதுதான். இதில் யாருமே எந்த டாக்டருமே இது இவ்வளோ தான் அந்த கேஸ் பொழைக்காதார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கேஸ் கண்டிப்பாக பொழைச்சிருவான் அப்படின்ற மாதிரி இது பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன ஹிட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லலாம், கடவுள் ஃபேக்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த வார்த்தை போடணுமோ போட்டுக்கலாம். பட் ஆனால் ஒரு மிராக்கிள்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குன்றத கண்டிப்பாக மருத்துவ ரீதியாக நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். நிறைய ஷீல்டு இருக்குது, நம்ம பார்க்கலாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காதலியை கைப்பிடிச்சு அந்த கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளங்கள் தான் இது இல்லையா? கண்டிப்பாக சார். இதெல்லாம் நம்ம மனைவி கொடுத்த பரிசு தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் நம்மளோட மனைவி தான். அது ஏகப்பட்ட அவார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது சார். இது பத்தாது, ஒரு சில இம்பார்ட்டன்ட் இதுதான் வச்சிருக்கோம். அது சொல்லுங்க சார், எதெல்லாம் மறக்க முடியாது? இது உங்களோட சென்னை பிரஸ் கிளப் கொடுத்த அவார்டு, ஸ்டார் அச்சீவர்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரஸ் கிளப், சென்னை பிரஸ் கிளப் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் நம்ம ஆற்றிய பணிக்காக இவங்க அங்கீகரித்து கொடுத்தது. அதே மாதிரி வேளச்சேரியில் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குது, டான்சி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன், அவங்க பெஸ்ட் கம்பேஷனேட் டாக்டர்னு கொடுத்த ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரி கிளப் உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு NGO. அவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அவார்டு. அது சத்தியமாக அது சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்றது ஜென்ரலாக வாழ் முடிஞ்சு அந்த 70-80 வயசில் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை அந்த கோவிட்ல அந்த ரோட்டரி கிளப்புக்கு நம்ம ஆட்டின அந்த சர்வீஸை பார்த்துட்டு, சார் நீங்கள் இப்போயே எலிஜிபிள் தான், இப்போயே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அது உள்ளே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை கொடுத்தாங்க. அது எனக்கே ரொம்ப ஒரு கண்ணு செலுக்கிற ஒரு நேரமாக இருந்தது. என்ன சார் இந்த மாதிரி ஒரு அவார்டை இப்போ தரீங்களே, இது கரெக்டாக இருக்காது சார், எவ்வளோ சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு. சார் இதை கொடுக்கறது எதுக்குன்னா, நீங்கள் இன்னும் அடுத்த டைமு இன்னும் நிறைய வேலை செய்வீங்க, ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்க எப்பவுமே நல்லா பண்ணுறவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் அப்போ சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வாங்கினேன். இன்னும் அந்த சர்வீஸை நம்ம தொடர்றோம், நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். ஸோ அந்த அவார்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேம் அவார்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டர் சோனு சூட் அதில் செலக்ட் ஆகியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது அப்போலோ செஸ் சமிட்டில் நடந்த ஒரு முக்கியமானதில் நம்மளோட ஆறுதல் இருந்தனர். பிரபல லிவர் ஹாஸ்பிட்டல், ரேலா ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன். ஸோ இட் கீப்ஸ் ஆன் கோவிங். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சில அவார்டு ரோட்டரி கிளப் அவார்டு, ஸ்டார் அச்சீவர்ஸ் அவார்டு, டான்சி நகர் அவார்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் கிட்டேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிபின்னு உங்களுக்கு தெரியும், காச நோய். இந்த காச நோயை ஒரு இடத்துல யார் அதிகமாக கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த வேளச்சேரி மற்றும் இந்த சுற்றுப்பகாரனில் பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த டிபி கேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுலையும் நம்ம சென்டர் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இங்கே STS இருக்காங்க, நிவேதான்னு ஒருத்தவங்க, அவங்களாம் எப்பயுமே பாராட்டுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சால்வு போடுவாங்க. ஸோ அரசு சைட்லேயும் நம்மளுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டார்கெட் 2030 பிரதமர் டிபியை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசும் அதுக்கு பின்தொடர்ந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு பின்னர் நிறைய வழிகள் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும். ஸோ டிபின்றது ஏகப்பட்ட லைஃப்பை வாங்கியிருக்கு சார். பல பேர் உயிர் டிபியால் போயிருக்கு, காச நோயால் போயிருக்கு. இந்தியா டிபியோட ஒரு பேர்டன் மாதிரி. அப்போ ஒரு நுரையீரல் டாக்டராக இன்னொரு சபதம் நம்ம வைக்கிறது என்னென்னா அந்த டிபியை எப்படி ஒழிக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து பண்ணுறோம். நியூட்ரிஷனல் சைடு சப்போர்ட்டு, மெடிசின்ஸை கவர்மெண்ட் கிட்ட பேசி ஃப்ரீயாக வாங்கி தர்றது. ஏன்னா நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் அந்த மெடிசின் ஃப்ரீனே தெரியாது. ஸோ நிறைய பேர் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின் சாப்பிடாமல் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டில் ஃப்ரீ தான்ப்பா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டில் பேசி அவங்களுக்கு 6 மாதம் இலவச மருந்து ஃப்ரீயாக வாங்கி தரோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பலவேறு விஷயங்களும் நம்ம பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே எல்லாருமே சேர்ந்து கை கொடுத்து பண்ணும் போது இந்த சொசைட்டி ரொம்ப டிபி ஃப்ரீ சொசைட்டியாக மாறுன்றது நம்மளோட கருத்து சார். எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு ஆசை இருக்குது சார். இப்போ நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்துட்டு நம்ம பேசலாம். சார் இந்த சீட்டில் உங்களை உட்கார சொன்னதுக்கு இந்த இன்டர்வியூக்கு நடுவில் ஒரு நோக்கம் இருக்குது.
என்னன்னா எவ்வளவோ போராட்டங்கள், நிறைய இளைஞர்களுடைய கனவு இந்த இடம். ஆமா நம்ம சார். ஒரு டாக்டர் சீட்ல வந்து உட்காரணும் அப்படின்னு. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றது? கண்டிப்பா வந்துட்டு இதில ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்க தான் சார் செய்யுது. இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இருக்கிற நம்ம பாப்புலேஷன்ல வந்து உங்களுக்கு தெரியும் நெறைய பேருக்கோட அம்மா, அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அவங்க பசங்கள டாக்டர் ஆக்கணுன்ட்டு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது தெரியும். எல்லா ஃபீல்டுமே நல்ல ஃபீல்டு தான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா பெரும்பாலும் நெறைய பேருக்கு வந்து பையன் டாக்டர் ஆகணும் அப்டின்ட்டு ஒரு சின்ன கனவு, சின்ன ஆசை மருத்துவர் ஆகணும் அப்டின்ட்டு. அதில வந்து எங்க அம்மா, அப்பா விதிவிலக்கு இல்ல. ஸோ அவங்கள வந்து டாக்டர் ஆக்கணும் அப்டின்ற மாதிரி இது. ஆனா இதில வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, அவங்க அம்மா, அப்பா ஆசைப்படுறதோட நம்பளுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இதில ரொம்ப முக்கியம் சார். நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில அவங்களுக்கு வந்து வேற ஒரு லால இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து ஜர்னலிசம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனா வந்து அந்த அம்மா, அப்பா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆக்குறது வந்து கரெக்ட்டா இருக்காது சார். ஏன் அப்டின்னா வந்துட்டு, அந்த இடத்துல அவனுக்கு அந்த அந்த இதில பேஷன் இல்ல அப்டின்னா, ஒரு நல்ல டாக்டர் ஆக மாட்டாரு அப்டின்ற மாதிரி. அப்ப படிச்சாலும் பேருக்கு ஒரு டாக்டர் அப்டின்ற மாரி வந்து நம்மளுக்கு தேவையில்ல சார். ஒருத்தவங்களுக்கும் அந்தந்த ப்ரொஃபஷன் ரொம்ப புடிச்சு பண்ணா தான், காதலிச்சு பண்ணா தான், அத ரசிச்சு பண்ணா தான், அந்த ப்ரொஃபஷன் அழகா இருக்கும் சார். ஸோ அந்த இடத்துல வந்து எங்க அம்மா, அப்பாவோட ஆசைய தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நம்ம டாக்டர் ஆவணும், பல பேர காப்பாத்தணும். நம்ம அம்மா தைராய்டு கேன்சர் பேஷண்ட் அவங்க இறக்குற மாரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மருத்துவர் வந்து எப்படியோ அவர காப்பாத்துனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நெறைய உள்ளுக்குள்ள ஒரு வலிகள் இருந்தது. எங்க அம்மா வந்து இறக்குற மாரி சிச்சுவேஷன் இருந்தது. டக்காயஸ் ஆர்ட்ரைட்டிஸ் எப்படி நம்ம வந்து இந்த மாரி மக்கள காப்பாத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பு இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு வெறி வந்தது சார். ஸோ கண்டிப்பா 10th உங்களுக்கெல்லாம் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். 5த், 6த்ல நான் மேத்ஸ்ல ஃபெயில் சார். ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா படிப்பேன். 5த் ஃபெயிலு, மேத்ஸ் ஃபெயிலு, 6த் மேத்ஸ்ல ஃபெயிலு. அப்புறம் 7த்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சோசியல்ல ரொம்ப கம்மி மார்க் இதெல்லாம். ஆனா சயின்ஸ்ல மட்டும் 90, 100 வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா மேத்ஸ்லாம் மைண்ட்லயே ஏறாது. ஃபெயிலு. அப்ப வந்து எல்லா டீச்சர்ஸ்லாம் திட்டுவாங்க. "எங்க உருப்பட போறான்?" அப்படின்ற மாரி தான் பேசுவாங்க. ஆனா நான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, 6வது, 7வது அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த இந்த டாக்டர் சபரி, அந்த 10த், 11த் வரும்போது என்னோட மெச்சூரிட்டி லெவலே வேற மாரி டாப் கியர் எடுத்து போச்சு சார். என்ன ஸோ காரணம் ஏதாவது இருந்தது? காரணம் வந்து சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட மைண்ட் அண்ட் மெச்சூரிட்டியே வந்து அந்த ஏஜ்ல கொஞ்சம் மாறும் சார். ஹார்மோனலாவே மாறும். ஓகேங்களா? சின்ன வயசுல விளையாட்டு பிள்ளையா இருக்கிறது, அந்த டைம்ல வச்சு ஒருத்தர ஜட்ஜ் பண்ணவே முடியாது சார். 1ஆம் கிளாஸ்ல 2ஆம் கிளாஸ்ல 100 எடுத்துட்டான். இவன் தான் சூப்பர். உன்னோட இன்னொரு 1ஆம் கிளாஸ் பையன் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னு அந்த குழந்தைய யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க சார். அந்த குழந்தைக்கு அந்த வலிய குடுக்காதீங்க. அவன் அந்த டைம் அப்போ இந்த உலகத்த அனுபவிக்கட்டும், ரசிக்கட்டும், பார்க்கட்டும், கத்துக்கட்டும், கேட்கட்டும், எல்லாமே பண்ணட்டும், நல்லா வளரட்டும். அவனுக்கு அந்த ஏஜ் வரும்போது அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி தானா வரும் சார். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாரி எனக்கும் வந்து இந்த 10த், 11த் வரும்போது 11த் பாதியில வந்துட்டு எனக்குள்ள ஒரு இது வந்தது. எப்படியாவது நம்ம டாக்டர் ஆகணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஆரம்பிச்சது தான் சார். வெறித்தனமா படிச்சோம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியும், அப்ப அந்த டைம் அப்ப நான் படிச்ச டைம் அப்போ நீட் இல்ல. நான் அந்த விஷயத்த தொடணும். நீட் இல்ல. ஸோ வந்து டைரக்ட்டா வந்துட்டு 12த் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் உள்ள போனேன். ஸோ நம்ம கட் ஆஃப் வந்து 191.5 வந்தது. நம்மளோட கோட்டாக்கு டைரக்ட்டா எனக்கு அரசு மருத்துவக் கல்லூரி அதான் சொன்னேனே கவர்ன்மென்ட் காலேஜ்ல தருமபுரி வந்ததுனால தான் அதுவும் டாக்டர் ஆனேன். தருமபுரி வரலன்னா நான் மேபி ஏதாவது பிரைவேட் காலேஜ்ல தான் போய் சேர்ந்திருக்கணும். செல்ஃப் ஃபைனான்சிங் அதில ஃபீஸ் அதிகம். அது சேர்ந்திருப்பேனா மாட்டேனா எனக்கு தெரியல. ஏன்னா ஃபேமிலி ஃபைனான்ஷியல்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும்போது அது உள்ள நம்ம வந்து போறோம். ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்னதான் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து படின்னு ஆசைப்பட்டாலும், அந்த பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரணும். வந்ததுன்னா வெறித்தனமா படிச்சு அவங்க வந்து எடுக்கலாம். இதே இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் சொல்ல வரேன். என்ன படிக்க வச்சது என்னோட ஒரு நண்பர். அவரு தான் இந்த 12த்ல என்ன ரொம்ப கைட் பண்ணி எப்படியாவது டாக்டர் ஆவணும்டா, எப்படியாவது டாக்டர் ஆவணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து என்ன பயங்கரமா படிக்க வச்சு ஊக்குவிச்சாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவன் என்னோட மார்க் அதிகம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவனால டாக்டர் ஆக முடியல. அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப வெக்ஸ் ஆனேன். ஏன்னா வந்து அவரு வேற கொஞ்சம் கம்யூனிட்டின்றதுனால அவரால டாக்டர் ஆக முடியல. அப்ப வந்து உடைஞ்சு போறான். அப்ப அந்த இடத்துல நான் வந்து சொல்றேன், "டேய் என்னடா நீ என்ன படிக்க வச்சு நான் இப்ப டாக்டர், நீ டாக்டர் இல்லைன்னா, நீ போய் படி, டாக்டர் ஆகு, பார்த்துக்கிறேன் நானு." ஸோ காலங்கள் ஓடுச்சு. அவன் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஏதோ ஜாயின் பண்ணாரு அப்படியே. ஸோ நான் சொன்னேன், "இன்ஜினியரிங்காவது போலாமேடா." "நீ போய் படி பார்த்துக்கலான்ட்டு." அப்ப இந்த இடத்துல ரொம்ப மனசு வலிச்சுது எனக்கு. ஆனா ஒரு 5 வருஷம், 6 வருஷம்க்கு அப்புறம் நான் வந்து எம்டி பண்றதுக்கு நான் வந்து நார்த்துக்கு போறேன். ஸோ நார்த்துக்கு வந்து எனக்கு அங்க தான் கவர்ன்மென்ட் சீட் கிடைச்சது. ஸோ அங்க நான் போனேன். அங்க போம்போது அந்த டிபி விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவங்கள இன்வைட் பண்ணோம். சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போறோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்வைட் பண்ணிட்டு நானு, எங்க ஹெச்ஓடி எல்லாருமே போறோம். போம்போது அந்த கதவ திறக்கும்போது ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க. "வா சபரி என்ன பண்ற?" அப்படின்ட்டு. அப்புறம் யாருன்னு பார்த்தா, என்ன வந்து ட்ரெயின் பண்ண அந்த என் கூட படிச்ச என்னோட நண்பன் 12த். அவங்க வந்து கலெக்டர் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐஏஎஸ் கலெக்டரா. அந்த இடத்துல எனக்கு மெய் சிலுத்துருச்சு. "டேய்!" அப்படின்னு. "நான் தான்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்" அப்படின்றான். அப்ப அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, "எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஆமாண்டா கிடைக்கல. பட் ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு பெருசா பண்ணணும்னு நெனச்சேன்." அப்ப யுபிஎஸ்சிக்கு பிரிப்பேர் பண்ணேன். பிஎஸ்சின்னு ஒரு சும்மா கோர்ஸ்க்கு சேர்ந்தேன். அந்த உலகத்தெல்லாம் நான் சும்மா தோத்துட்டேன்ற மாரி காமிக்கிறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் வெறித்தனமா படிச்சு இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் தான்டான்னு அடிச்சு உட்கார்ந்தான் பாருங்க. அந்த இடத்துல சல்யூட் வந்தது எனக்கு.
ஸோ நான் வந்து அப்போ தான் இமேஜின் பண்ணேன், நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடைக்கலன்ட்டு இந்த சூசைடு இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இந்த ஆங்கிள் வேணாங்க. இப்போ ஒருத்தன் அது கிடைக்கலன்னும் போது அதுக்கும் மேலே ஒன்று செஞ்சு சரித்திரம் படைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த போராட்டம் வெற்றின்றது இருக்குது. டாக்டர் கிடைக்கல என்னோட ஐஏஎஸ் ஆகிறேன், ஐஏஎஸ் இல்லைன்னா என்ன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஒன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டராக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் இப்போ நம்ம தமிழக மக்கள் கூட இங்கே இருக்கேன். ஸோ அந்த இடத்துல அவனுக்கு மேபி கிடச்சிருந்தா அவனை வந்து நம்ம கோயம்புத்தூர்காரன் அந்த இதில் வந்து ஒரு டாக்டராக வந்து இருந்திருப்பான். ஆனால் இப்போ அதுக்கும் மேலே வந்து அவனுக்கு கடவுள் வேறு ஏதோ பெருசாக எழுதி வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவனோட நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த மாதிரி பல்வேறு மாணவர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தான், ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்கிறாங்க தான். ஆனால் அந்த டாக்டர் சீட்டுன்றது குறிப்பிட்ட சீட்டு தான் இருக்குது, எல்லாருக்குமே அந்த டாக்டர் கிடைக்காதுன்னும் போது என்னோட நண்பன் மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ரூட் எடுத்து அவன் ஒரு ஐஏஎஸ் ஆனால் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு வெறித்தனத்தை நான் பார்க்குறேன். அதனால் எல்லா மாணவர்களும் இந்த மாதிரி இந்த வீடியோவை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தயவு செஞ்சு நீங்களும் வெறித்தனமாக ஆகுங்கன்றது நம்ம பிளானாக இருக்குது. இப்போ ரெகுலராக நீங்கள் வந்து உட்காருங்க இந்த இடத்துல பேஷண்ட்ஸ் பார்க்குறக்கு, என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும்? ஏன்னா நமக்கும் பர்சனல் லைஃப்ன்றது பல பிரச்சனை அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து உட்காரோம். அப்போ இந்த இடத்துல உட்காரும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேஷண்ட்டுமே வந்துட்டு பேஷண்ட் வந்து உள்ளே வரும்போது சார் என்னை எப்படியாவது காப்பாற்றுருங்கன்ற ஒரு மைண்ட் செட் உள்ளே தான் வராங்க. புரியுதுங்களா? இல்லை யாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் ஜோன், இட் இஸ் டோட்டலி அன் எமோஷனல் ஜோன், ஹெல்த் ஜோன். ஸோ ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராங்கன்னா என் குழந்தைக்கு இரும்பல அந்த அம்மா கதறல், எங்கள் வீட்டுக்கார எப்படியாவது காப்பாற்றிருங்க அவருக்கு கேன்சர் இருக்குன்னு அந்த அப்பாவோட கதறல், இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஜோன். இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட பர்சனல் உள்ளே கொண்டே வர முடியாது சார். இதுதான் ஒரு டாக்டருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ தான் ப்ரெஷர், எவ்வளோ தான் வீட்டில் வந்து சண்டையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவாக இருக்கட்டும், பெரிய லாஸாக இருந்தால் கூட நம்ம இங்கே வந்து உட்காரும் போது அந்த பேஷண்ட் கிட்ட ஒரு செகண்டு கூட வந்துட்டு சலிச்சு பேசவோ, இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணியோ, இல்லைனா துரத்துற மாதிரி எல்லாம் அந்த போதும் போ அப்படின்ற மாதிரின்ற ஆங்கிளே எடுக்கக்கூடாது சார். திருப்பி நம்ம காம் டவுன் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் காம் டவுன் பண்ணிக்கிட்டு திருப்பி உட்காந்து அவங்க கதையை முழுசாக உள்வாங்கி அவங்களுக்கு அந்த ஆன்சர்ஸை திருப்பிய சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு உங்களோட கேஸ் இதுதாம்மா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் புரிய வச்சு திருப்பி அவங்களுக்கு மருந்து கொடுத்து அனுப்பும் போது தான் அவங்களுக்கு அந்த ஆங்கிள்லேருந்து இதுவாகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சேரில் உட்காரும் போது இந்த டாக்டர் சீட்ஸில் நீங்கள் உட்காரும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது கிடையாது, அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிங்களா, அவங்களோட இங்கே வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா, அவங்களோட ஹெல்த்தை நீங்கள் நிஜமான நல்லா பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஆப்போசிட் சைட் பர்செப்ஷன்லேருந்து மட்டும்தான் இங்கே நான் பண்ணணும் சார். இங்கே உள்ளே வர ஒரு பேஷண்ட்டை வந்து எனக்கு கடவுள் மாதிரி சார். ஏன் அப்படின்னா ஒருத்தர் சரியாயிட்டு வெளியே போயிட்டு சார் நான் சூப்பர் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் சார் இந்த சீட்டுக்கு இருக்கிற போதை. இந்த சீட்டுக்கு இருக்கிற போதை வந்து காசோ பணமோ இல்லைனா வந்துட்டு பதவியோன்றதே கிடையாது சார். இந்த சீட்டு இந்த டாக்டர்னா இருக்கிறவங்களுக்கு பெரிய போதைன்றது வந்து மதுவோ சிகரெட்டோ கிடையாது சார். பெரிய போதைன்றது பேஷண்ட் போய் வெளியே போயிட்டு இவர் தான் என் கடவுள்டா, இவர் தானே நான் காப்பாற்றினாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான் பார்த்தீங்களா. பல பேர் வீட்டில் நம்ம ஃபோட்டோ மாட்டியிருக்கு பார்த்தீங்களா. நிறைய பேஷண்ட் வந்து நீங்கள் தான் என்னோட கடவுள் நம்மளோட ஃபோட்டோவை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல டாக்டர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இதுதான் இந்த சீட்டோட பெருமைன்னு நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட்டை வெளியே போயிட்டு சபரி சார் கிட்ட போனால் சூப்பர் ஆகிடுச்சு, சபரி சார் கிட்ட போயிட்டு எனக்கு இரும்பலே இல்லை, சபரி சார் கிட்ட போயிட்டு எனக்கு மூச்சே வாங்கலன்ட்டு அந்த பாசிட்டிவ் ஆராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த டாக்டருக்கு விக்ட்ரி. அதனால் எவ்வளோதாங்க நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த சேவையை செஞ்சு அவங்களை சரியாக்குறது மட்டும்தான் நம்ம கண்ணோட்டமாக அந்த சீட்டில் இருக்கும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, இல்லை நம்மளை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது நான் உண்மையாகவே ஒரு டைம் நான் வந்து எவ்வளோ என்னால் பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணேன். பட் அதை தாண்டியும் ஒரு ஹேப்பனிங் இருந்தது அப்படின்ற மாதிரி உண்டா? அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? அதுக்காக தான் அந்த கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருந்தது. நல்ல ஒரு உதாரணம் வந்து கொரோனா டைம் சார். கொரோனா டைமில் வந்துட்டு ஒரு சின்ன பெண்ணு, 26 வயசு பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணு, அவங்க வந்து கொரோனா நிமோனியானால் வந்து அட்மிட் ஆனாங்க சார். நம்மக்கிட்ட அட்மிட் ஆனாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து வீட்டுக்கார் மட்டும்தான், அவங்க அம்மா அப்பாவும் கிடையாது, இவங்களுக்கும் அம்மா அப்பா கிடையாது. ஏன்னா 2 பேரும் காதல் திருமணம்ன்றதுனால வேறு ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு கிளர்க்காக வந்துட்டு ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாரு, இந்தம்மா ஒரு சின்ன ஐடி பார்க்கில் வந்துட்டு. ஸோ ஒரு 40,000 சம்பாதிக்கிற 2 பேர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இவங்க 2 பேர் தான் லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ துரதிருஷ்டமாக கொரோனா வரும்போது இந்த அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்போது கொரோனா கொஞ்சம் சிவியர் எஃபெக்ட் ஆகி நிமோனியா மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன். உங்களுக்கு தெரியும் கொரோனா அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது, கவர்மெண்ட்லேயே எவ்வளோ ஆம்புலன்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு சேர்த்து ஒரு நாள் 2 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஸ்ட் ஃபேக்டர் ஏன்னா கஷ்டம் அந்த ஃபேமிலிக்கு அவருக்கு இல்லை. அப்போ அந்த டைம் அந்த பையன் வந்து நான் சொல்கிறேன், இல்லைப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் காசு கஷ்டம், நிமோனியா உடனே ரெஸ்பாண்ட் ஆகலை, ஒரு 5-6 நாள் கூட ஆகும்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ம வேறு எங்கேயாவது கவர்மெண்ட் சைடில் ஏதாவது நான் பேசி அனுப்பிட்டோமானா, இல்லை சார் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ஒரு அமௌண்ட்டோட வந்தார்.
நான் எப்படி பண்ணேன், என்னோட நகை நட்டு, என் ஒய்ஃபோட தாலி, என் ஃப்ரெண்ட்ஸ் க்ரௌட் ஃபண்டிங் எல்லாத்தையும் கொண்டு வந்து எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாற்றிருங்க. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக பாரு, ஒரு வீட்டுக்காரர் அவங்க ஒய்ஃபுக்காக எவ்வளோ போராடுறான்ட்டு. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு சார். இன்னும் அந்த பேஷண்ட் சரியாகலை. இன்னும் ஆக்சிஜன் கம்மியாகவே தான் இருக்குது. அப்போ திருப்பி நான் அவர்கிட்ட வந்துட்டு அப்பயும் திருப்பியும் சொல்கிறேன்ப்பா, நான் வேணா திருப்பி எழுதி தரேன்ப்பா, பெட் ஏதாவது நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்ப்பா, ஏன்னா வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் இன்னும் சரியாக மாட்டேன்றாங்க, லேட் ஆகுதுப்பா. இன்னும் இல்லை சார், நான் எப்படியாவது நாளைக்கு வரேன் அப்படின்னு. நாளைக்கு திருப்பி அமௌண்ட்டோட வந்தார் சார். அப்படி வரும்போது வந்து அவர் எப்படிப்பா, நான் கேட்டேன் எப்படி வந்தீங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆள் ஒரு மூலியமாக ஒரு புரோக்கர் மாதிரி கிடச்சாங்க சார். அடுத்த வாரம் வந்துட்டு நான் என்னோட ஒரு கிட்னியை வந்துட்டு தானமாக கொடுக்குறேன் சார், இந்த ஒரு அமௌண்ட்டுக்காக. அந்த கிட்னி அந்த அமௌண்ட்டு தான் சார் இது. ஸோ அடுத்த வாரம் நான் ஆப்ரேஷனில் போய் படுக்க போகிறேன், என்னோட கிட்னியை வந்து கொடுக்க போகிறேன். நான் வந்து போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் என் கண்ணை திறந்து என்னை பார்த்துட்டு கை அசைச்சிட்டா போதும் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷ்னல் மூமெண்ட் சார். ஒரு ஒரு பாண்டுன்றது என்ன, ஒரு மனிதர்களில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேலே வச்சிருக்கிற அந்த காதல், அதுக்கு நடுவில் நம்ம ஒரு டாக்டரை வந்து அந்த எமோஷனுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு கடுமையான விஷயம் சார். அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு டாக்டரை தாண்டி ஒரு மனிதராக வந்து நான் அந்த பெண் வந்து வென்டிலேட்டரில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கால்களை அமுத்தி நான் வந்து பேசினேன், உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாருமா, ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேன்றீங்க, ஒரு ஆக்சிஜன் போயிட்டுருக்கு கேட்க மாட்டேங்குது, கொரோனா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நிமோனியா ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ரெக்னென்ட் வேறேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் கைகளில் வந்து ரத்தம் சார். என்ன ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கர்ட் அப்படி ரிஃப் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகுறாங்க சார். ஸோ அவசரமாக ஓஜி டீமை கூப்பிட்டு டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா குழந்தை டெலிவரி ஆகுது. டெலிவரி எம்பிபிஎஸ்சில் நம்மளே நிறைய பண்ணியிருக்கோன்ட்டு நானே குழந்தைய டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி பண்ணி பார்க்கும்போது குழந்தை வந்து இறந்து பிறக்கிறாங்க சார். சரின்ட்டு குழந்தைங்களுக்கு சிபிஆர் ஆரம்பிக்கலான்ட்டு அந்த தெரியும் இந்த எமர்ஜென்சி உதவி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹார்ட் அங்கே நிற்குது, இசிஜி ஃப்ளாட் ஆகிடுச்சு சார். என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைய வச்சுட்டு அப்புறம் அம்மாவுக்கு சிபிஆர் கொடுத்துக்கிட்டு அம்மாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சிபிஆர் கொடுத்து போராடணும் சார். ஆனால் திருப்பி அந்த கொரோனாவோட ஸ்ட்ரெயின் வந்து அங்கே ஜெயிச்சிருச்சு, நான் தோத்துட்டேன். ஸோ இந்த கதை வந்து இந்த கேஸ் வந்து அங்கேயோட முடியல சார். இந்த அம்மா இறந்துட்டாங்க, அந்த குழந்தை இறந்துட்டாங்கன்றதும் முடியல. வெளியே வந்து இவங்களுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், உழைச்சிக்கிட்டு இருக்கான், அவளை விற்றுட்டு கிட்னியும் தானம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பையன்கிட்ட அந்த டாக்டர் எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு தோத்துட்டேன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண சுச்சுவேஷன் இல்லை சார். அப்போ அந்த இடத்துல போய் அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க, குழந்தை இப்படி ஆயிடுச்சுப்பா, எமர்ஜென்சியில் குழந்தை இப்படி ஆயிடுச்சுப்பா, அந்த குழந்தைக்கே அவன் அப்படி அடிச்சுக்கிட்டான். என்ன குழந்தை சார், பெண் குழந்தை, பெண்ணு தானே வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்றான். அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க பொழைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறான். வார்த்தைகள் வரல எனக்கு, சாரி. ஆனால் அந்த எமோஷன் அந்த சீனுக்குள்ளே நான் போயிட்டேன். அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து வார்த்தையே வரல. நான் வந்து இல்லைப்பா அவங்களும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ அவன் கல் மண் எடுத்து போடுறான் மேலே. எனக்கு அதெல்லாம் வலிக்கவே இல்லை சார். அவன் அடிக்கிற கல்லோ மண்ணோ எனக்கு வலிக்கலை. ஏன்னா அவன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த பேஷண்ட்டோட கதையில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவன் அடிக்கிறது எல்லாமே எனக்கு வலியாக தெரியல. அந்த அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 30-40 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சான் சார். கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னான், இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வார்த்தை என்னென்னா, உங்களை நம்பினேனே இப்படி விட்டுட்டீங்களே சார் அப்படின்னா. அந்த சார்னு இதுதான் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்துட்டு அப்போ அவன் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தான். அதனால காப்பாற்ற முடியலையே, நம்மளால் ஏன் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அன்றைக்கி நைட்டு 2 நாள் நான் வந்து சரியாக சாப்பிடலை, தூங்கலை. அந்த மரணம் இன்னும் பாருங்கள் இந்த ஆரம்பிச்சேன்னா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் என் மருத்துவ மாணவர்களுக்கு எப்போயுமே சொல்லுவேன், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எம்டி படிக்கிறவங்களுக்குலாம் சொல்லுவேன் இந்த இன்சிடென்ட்டை. என்னென்னா, டேலெல்லாம் படிங்கடா, கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்கடா, கஷ்டப்பட்டு நீ உள்ளே வந்திருக்கடா, வேஸ்ட் பண்ணாதீங்கடா. ஏன்னா நம்ம டீல் பண்ணுறது ஏதோ மெஷினோடையோ இல்லைனா இதோட இல்லைடா. நம்ம டீல் பண்ணுறது ஒரு உயிரோட, ஒரு ஹெல்த்தோட, ஒருத்தரோட எமோஷன்ஸோட, ஒருத்தரோட இதோட. நம்ம அம்மா அப்பா அட்மிட் ஆகி ஏதாவது ஒருத்தர் சரியாக பார்க்கலன்னா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். நம்ம அப்பாவுக்கு யாராவது சரியாக வைத்தியம் பண்ணலன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தானே ஒருத்தருக்கும் அவங்க குழந்தை, அவங்க அம்மா, அவங்க அப்பா. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணணும்னா நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாணவர்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி தோத்த கேஸும் இருக்குது சார். ஸோ எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்குவீங்க சார்? ஏன்னா ஒரு 2 நாள் அதை நினச்சிட்டே இருந்தேன் அப்படிங்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தாண்டி அது உங்களை கண்கலங்க வைக்கிறது உண்டா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஒரு கண்கலக்க வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன திருப்பி என்ன எக்ஸ்ட்ரா நம்ம அங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணலாம். ஒரு சில கேஸில் முடியல சார், முடியாது சார். ஒரு இடத்துல வந்து கிருமி ஜெயிக்கு தான் சார் செய்யுது.
கொரோனா கிருமி ஒரு சில பேஷண்ட்டில் ஜெயிக்க தான் செஞ்சுது. மருத்துவத்தில் என்ன இருக்கோ அதுதானே சார் நானும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம கற்றுக்கிட்டதில் மேக்ஸிமம் ஸ்கில்ஸ் என்னவோ அது பண்ண முடியும். நம்ம சைட்லேருந்து தவறு எதுவும் நடக்கலையா அது மட்டும்தான். நான் போய் பேஷண்ட்டை டெய்லி வந்து பார்த்தேன், அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருந்தேன், பேஷண்ட்டுக்கு ட்ரக்ஸ்லாம் கரெக்டானு பார்க்குறோம், சிஸ்டர்ஸ் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம், எல்லாம் ரிசீவ் ஆகி அதை தாண்டியும் ஒரு மரணம் அங்கே நடக்குது அப்படின்னா நம்மளோட தோல்வி அந்த இடத்துல நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் சார். அந்த பேஷண்ட் என் மேலே கோவப்படாமல் என்னை கட்டி பிடிச்சி அவங்க மனைவி இறந்தாலும் என்கிட்ட ஃபீல் பண்ணாமல் பார்த்தீங்களா, ஏன்னா அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது, சார் போராடினாருன்னு அவனுக்கு தெரியும், சார் நம்ம மனைவிக்காக அவ்வளோ தூரம் வந்து உட்காந்து நைட்டெல்லாம் பார்த்தாருன்னு தெரியும். இந்த இடத்துல தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாததுனால தான் இந்த டாக்டரை அடிச்சிட்டாங்க, டாக்டரை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு எமோஷன் ஃபீலிங் சார், டெத்துன்றது ஒரு எமோஷன் சார். அந்த இடத்துல கோபத்தில் எவனாவது கையை கால வீசுவான் சார், கண்டிப்பாக வீசுவோம். அது வந்து அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்டரு பேஷண்ட் கிட்ட நிறைய பேசணும் சார், புரிய வைக்கணும் சார். பேஷண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அவங்களோட பையன்கிட்டயோ வந்து யார் அவங்க கூட பார்த்துக்கிறாங்களோ அவங்கள புரிய வைக்கணும். அப்போ டெய்லி புரிய வச்சதுனால தான் வந்துட்டு அவனுக்கு தெரியும் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, டாக்டர் எவ்வளோ போராடுறாருன்னு தெரியுது. ஆனால் அந்த இடத்துல வந்து ரிசீவ் பண்ணுறது ரொம்ப வலி சார், ரொம்ப வலி. பாருங்க, இன்னும் அது நடந்து ஒரு 4 வருஷம் இருக்கும் சார். 2020 நடந்தது, நம்ம 2025க்கு வந்துட்டோம். இப்போது 2025 5 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் கண் கலங்கி உங்ககிட்ட நான் அந்த கதையை பேசுகிறேன், அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது எவ்வளோ இம்பேக்ட் என் லைஃப்பில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தெரியும். பல பேர் வாழ்க்கையை வந்து நம்ம இன்னும் காப்பாற்றணும்னு மட்டும்தான் சார் டாக்டர் இருக்கணும், டாக்டர் அப்படி தான் இருக்காங்க. டாக்டரோட வேல்யூவே அதுதான். ஒருத்தர் லைஃப்பை காப்பாற்றி திருப்பி அந்த ஃபேமிலியோட ஒப்படைச்சு கொடுக்கறது தான் என்னோட வேலைன்னு நான் நினைப்பேன். திருப்பி ஏன்னா ஒரு லைஃப்பும் அந்த ஃபேமிலிக்கு முக்கியம் சார். அந்த அப்பா இருந்தால் அந்த குழந்தைங்கள்லாம் வாழும், அந்த குழந்தைக்காக அந்த அம்மா அப்பா எவ்வளோ வருஷம் காத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எமோஷன் லைஃப்பும் இம்பார்ட்டன்ட். இதை டாக்டர் கண்டிப்பாக புரிஞ்சு வருங்கால ஜென்ரேஷனையும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா படிங்க. வருங்கால ஜென்ரேஷன் வந்துட்டு நம்ம சைடில் முன்னாடிலாம் தாத்தாங்களாம் ரொம்ப சூப்பராக படிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ அதிக வளர்ச்சியில் போகும்போது நிறைய இடத்துல ரொபாட்டிக்ஸ் உள்ளே வருது, ஏஐ டெக்னாலஜி உள்ளே வருது. இதெல்லாம் உள்ளே வரும்போது மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆன்லைன் மூலியமாக பண்ணுறதுனால பேஷண்ட்டை நிறைய பார்க்காம ஆன்லைன்லேயே ரிப்போர்ட் மூலியமாக இந்த மாதிரி ஆங்கிளும் டைவர்ட் ஆகுது. இதெல்லாம் போகாமல் எல்லாருமே நல்லா படித்து நம்மளோட பேஷண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும், தமிழகம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லலாம், நம்ம ஹெல்த் கேர் ரொம்ப நல்ல ஹெல்த் கேர். நம்மளோட ஹெல்த் கேர் மாதிரி உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்பெயின் போயிருக்கேன், இட்டாலி போயிருக்கேன், அதுக்கப்புறம் சவுதி போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். ஆனால் நம்ம ஹெல்த் கேர் இமீடியட். இன்றைக்கி நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னா கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு ஹார்ட் அட்டாக் போய் படுத்தாலும் கார்டியாலஜிஸ்ட் இருக்கார், இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரோக்குன்னு படுத்தாலும் ஒரு நியூராலஜிஸ்ட் இருக்கார், ஒரு நுரையீரல் ப்ராப்ளம்னா லங்ஸ் டாக்டர் இருக்கும், எல்லாருமே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேட்ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் போய் டேரெக்டாக எனக்கு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. 6 மாதம் ஆகுது, புரியுதுங்களா? ரேட்ஸ் அதிகம். ஸோ நம்ம அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், நல்ல ஹெல்த் கேர் கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரின்றதே கேட்ட என்னாலேயே வந்து அதிலேருந்து வெளியே வர முடியல. பட் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சவால் ஒரு மருத்துவருக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கான விருது தான் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதாக இருக்கும். கண்டிப்பாக சார். இது வந்து முன்னாடி நம்ம வெளியே பேசும்போது சொல்லியிருந்தால சார், ரோட்டரி எனக்கு கொடுத்தாங்க லைஃப் டைம் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் அவார்ட் ஃபார் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டரி கொடுத்தது தான் சார். இது இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் ஃபார் மீ. இந்த மாதிரி கொடுத்து என்னை வந்து இன்னும் நேர்மையாக்குறாங்க, இன்னும் உழைக்க வைக்கிறாங்க, இன்னும் மக்களுக்காக நிறைய செய்யின்றாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ரோட்டரி கொடுத்த அந்த அவார்டை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். அதுக்கு பின்னாடி உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது, மக்களோட ஆசீர்வாதம் இருக்குது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்காக, நம்ம மக்களுக்காக, ஹெல்த்துக்காக நான் நிற்காம யார் சார் நிற்பேன்? அது மாதிரி எல்லா டாக்டர்ஸும் மோட்டிவேட்டடாக இருக்கணும். டெஃபினெட்லி ஐ வில் டூ மை பெஸ்ட் சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திடுறோம். தொடர்ந்து சிறக்கட்டும் உங்களுடைய பணி. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா.